ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ட் கோகோனட் சட்னிக்கான ஃபார்முலேஷன் பார்த்துடலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கமர்ஷியலாக நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க, அந்தளவுக்கு இருக்கும். சரி, ஓகே, நம்ம ஃபார்முலா பார்த்துடலாம். ஃபார்முலா ரொம்ப முக்கியம். உலர் தேங்காய் பொடி, கோகோனட் பவுட்ரு இருக்குல்ல, ட்ரை பண்ணது, அது 450 கிராம், பொட்டுக்கடலை 250 கிராம், காய்ந்த சிவப்பு மிளகாய் 120 கிராம், உப்பு 75 கிராம், சீரகம் 30 கிராம், வெள்ளைப்பூண்டு பொடி 40 கிராம், பெருங்காயம் 5 கிராம், கருவேப்பிலை பொடி 15 கிராம், எலுமிச்சை பொடி 50 கிராம். எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வறுத்த அரிசி மாவு 40 கிராம். இது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் திக்கனிங் கொடுக்கறதுக்காக. இது எல்லாம் நல்லா தனித்தனியாக ரோஸ்டட் பண்ணி நீங்கள் மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சி பவுட்ராக பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நீங்கள் சட்னி அரைக்கும் போது இந்த பவுட்ரு கொஞ்சோண்டு எடுத்து கரைச்சி தாளிச்சா போதும். சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கமர்ஷியலாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி மாவு வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ஃபார்முலேஷனோட வரேன்.